ஏட்டி எங்க ஏறி கிடக்க, கீழே கீழே விழுந்துறாத. அதெல்லாம் விழ மாட்டேன். நீங்க கடைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? கடையில ஒரே கூட்டம். ஒரு நாள் இவ்வளவு கூட்டம் இருக்காது, இன்னைக்கு இவ்வளவு கூட்டம்னு எனக்கும் தெரியல. கடைக்கு போயிட்டு வெறும் கையோட அந்த மாதிரி பொருள் ஒண்ணத்தையும் காணும். எல்லாத்தையும் கிச்சன்ல வச்சிருக்கேன், எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டானான்னு போய் பாரு. போறேன் தேர்ந்த ஒண்ணுதான், எல்லாத்தையும் தொடச்சு ஒண்ணு மட்டும் தொடச்சிட்டு போறேன். நீ கிச்சன்ல போய் வேலையை பாரு, ஆளுக்கு ஒரு வேலையை பாப்போம். இவன் என்ன இப்ப கிடந்து தூங்கிட்டு கிடக்கா? ஏட்டி எதுக்கு இப்ப அவளை எழுப்பிய? தூங்குனா தூங்கிட்டு போறாளே. நீனே அவளை கெடுக்காத. ஒரு வேலையும் பார்க்க மாட்டா, ஒரே உறக்கமா வரங்க. நாளைக்கு போற இடத்துல என்னென்ன கேள்வி கேப்பா, என்ன பிள்ளை மயிர் வளர்த்துருக்கான்னு. அதெல்லாம் பாப்பா, அம்மா வீட்டுல ரெஸ்ட் எடுத்தாதான் எடுத்தபடி. நான் போற வீட்டுல இனிய மாதிரி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யல, அதே மாதிரிதான். என்னடி பேச்சு வாக்குல ஜாட பேசுறியா? நான் ஏன் ஜாட பேச போறேன்? உண்மையதான் சொல்றேன். இந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பொருளை கூட இனி சரி பாருன்னு சொல்றீங்க. இந்த வேலையை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. எல்லா வேலையும் நான் தானே பார்க்க. அதே மாதிரி அவளும் போற வீட்டுல எல்லா வேலையும் அவதான் பாப்பா. இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறா. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் கிச்சன்ல போய் பாப்போம். வந்துட்டா நாத்தனாருக்கு சப்போர்ட்டுக்கு. ஒரு பொட்டப்பல மணி எத்தனை ஆகுதுட்டி? 10 மணி ஆகுது, கடந்து உறங்கிட்டு இருக்க. ஏன் நான் உறங்கினா உனக்கு என்ன செய்யுது? வீட்டுல என்னைக்காவது ஏதாவது ஒரு வேலையாவது பாக்கியா? போ, உன் மைனி கறி சமைக்க நீ போய் பாத்திரம் கழுவு போ. அதுக்கு சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி அடிக்க? தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? நாளைக்கு நீ தூங்குனா உனக்கு அடிக்க உனக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. தூங்குறா 10 மணி வரைக்கும். நாளைக்கு உன் மாமியா வீட்டுல இனி என்ன டீ பேசுவா? பிள்ளை என்ன வளர்ப்பதற்கான பேசுவா? அது போற வீட்டுல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீப்பா பல்ல தேய்ச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு உன் மைனி சமையல் பண்றா, நீ பாத்திரத்தை கழுவுற. அவ தோய்ப்பா, நீ அலசி காய போடுற. இல்லன்னா உனக்கு இருக்கிப்போம். சரிப்பா. மைனி கூட அது பாட்டுக்கு வேலை பார்க்காது. அம்மா இருக்காங்களே. சோபா விட்டு எந்திரிச்சு பேட்டியே இல்லையா? பேட்டேன். தம்பி 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 நல்லா தூங்கிட்டு இருக்காவ. சரி எழுப்ப வேண்டாம், யாராவது சாப்பாடு கொடுப்போம். ஸ்ருதிலாம் ஃபோன் பண்ற, ஆச்சரியமா இருக்கு. ஹலோ செல்லக்குட்டி, சொல்லுங்க. கீழே விழுந்தது இப்போ உடம்புல கொஞ்சம் பரவாயில்லையா? நான் எவ்வளவு அழகா ஆசையா செல்லக்குட்டின்னு கூப்பிடுறேன். நீ ஏதாட்டும் கூப்பிடுறேன். என்னது கூப்பிடணும்? நான் அத்தை பையன் தானே, மச்சான் மாமா அத்தான் ஏதாட்டும் ஒன்று கூப்பிடு. வந்தேன் விளக்கமா பிஞ்சிருமத்துக்கு. உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்க? உடம்பு கொஞ்சம் வலியா தான் இருக்கு. யாராவது வந்து அமுக்கி விட்டா நல்லா தான் இருக்கும். அப்படியா? பக்கத்துல உங்க அம்மா இருக்காவல, வர சொல்லு. வந்து 4 அமுக்கி விடுவாங்க. யார் அமுக்கி விட்டாலும் நீ அமுக்கி விட்ட மாதிரி இருக்குமா? கையெல்லாம் ஒரே காயம் தருமா? கையிலெல்லாம் கெட்டு போட்டு வச்சிருக்கேன். ஐயோ, கையில கெட்டு போட்டிருக்கியா? உங்க அம்மா எதுவும் கேட்கலையா? எங்க அம்மாவை இன்னும் நான் பார்க்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அப்படியே பெட்ல படுத்து வரங்கிட்டேன். என்ன தான் போய் பார்க்கணும். ஐயோ, கேட்டா என்ன சொல்லுவேன்? பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன்னு சொல்லுவேன். வேற என்ன சொல்ல? இதுக்குதான் நான் முன்னாடி பார்த்துப்போன்னு சொன்னேன். என் பேச்ச நீ எங்க கேட்க? மெண்டல் அரமண்டல் இருக்கு. நீயே எப்பவாவது ஒரு திருப்பு தான் வெளியே வர. மாசத்துக்கு ஒரு திருப்பு தான் உன்னை பார்க்க முடியுது. அதனால தான் உன்னை பார்த்துட்டே போனேன். அங்க கல் இருந்தது கவனிக்கல, அதான் முட்டிட்டேன். வண்டி ஓட்டும் போது இனிமையாவது கவனமா ஓட்டு, சரியா? நீ சொல்லிட்டல, கண்டிப்பா என்ன கவனமா தான் ஓட்டுவேன், சரியா? சரி, சாப்பிட்டியா? ஏ அப்பா, என்ன ஒரு அதிசயம். சாப்பிடலையே, சாப்பிட ஊட்டி விடுவாரியா? இருக்கு மாதிரி பேசாத. சாப்பிட்டியா இல்லையா? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். இப்பதானே தூங்கி முடிச்சுன்னு சொன்னேன். சரி போய் சாப்பிடு, நானும் போய் சாப்பிட போறேன். நீ போய் சாப்பிடு, நான் சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகும். நான் சுபி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்றாங்க. இதுக்கு மேலே சாப்பிடாம இருந்தேன்னா எல்லாரும் ஏதாவது தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும். ஏ அப்பா, என்ன பாசம். சரி சரி சாப்பிடுறேன், நீ போய் சாப்பிடு. உண்மைதானே? சாப்பிட்டுருவாளா? சாப்பிடுவேன். ஓகே பாய். ஓகே பாய் பேபி. என்னது பேபியா? நீ திருத்தவே முடியாது. வயல மெண்டல். ஓ வாயால என்ன சொன்னாலும் பரவாயில்லதான். ஓகே பாய். இதை திருத்தவே முடியாது. எரும மாடு. அம்மா இந்தாங்கம்மா. பையன் சாப்பிட்டானா? இல்லம்மா, ஐயா தூங்கிட்டு இருக்காவே, நான் பார்த்தேன். சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வந்துட்டேன். அப்படியா? சரி நானே பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இல்லம்மா. ஏன் இவ்வளவு நேரம் ஆகி சாப்பிடாம இருக்க? போய் சாப்பிடு. இல்லம்மா, இன்னும் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் சாப்பிடணும். அவைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். அவைய சாப்பிடறதுக்கு நேரம் நீ போய் சாப்பிடு. சரிங்கம்மா. அப்புறம் அம்மா, சின்ன ஐயா நேரமே தூங்கிட்டாவே, இன்னும் எந்திக்கவே இல்லை. ஓ அப்படியா? சரி, நான் சாப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்க்க. சரிங்கம்மா. சங்கரி, என்னம்மா? இந்த பிளேட்டை கொஞ்சம் எடுத்துட்டு போ. தாங்கம்மா. ஆமா, மூத்த அத்தை வீட்டுக்கு வேணாலும் வந்துட்டானா? இல்லம்மா, ஐயாவும் அம்மாவும் இன்னும் வரல. இன்னும் வரலையா? போன நேரம் காணாதாவி இருக்கு. போன இடம் வந்த இடம் வர வேண்டியதானே டக்குன்னு. எதுக்கு அங்கேயே இருக்காவ? தெரியலையம்மா. நான் வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வரட்டா? வேண்டாம், நீ சாப்பிடுங்கனால நீ போய் சாப்பிடு. வரட்டு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. ஐயோ, செல்லக்குட்டிக்கு என்னாச்சு? இப்படி அழுதுட்டு வரீங்க? ஏமா? அக்கா பிள்ளை அடிச்சுட்டாமா. அக்கா அடிச்சாளா? எதுக்கு அடிச்சா? நான் ஒண்ணுமே பண்ணலாமா, ஆனா அவ நீ அடிச்சுட்டா. ஒண்ணுமே பண்ணாம அவ பிள்ளை அடிப்பா. நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. நீ என்ன தப்பு பண்ணாம சொல்லு பாப்போம். அவ அந்த பால் கேட்டால நான் கொடுக்கலையே, அதனால நீ அடிச்சிட்டா. நீனும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானே? அவ அக்கா தானே, 2 பேரும் சேர்ந்து விளையாட வேண்டியதானே? அவ ஒழுங்கா கட்ட நான் கொடுப்பேன். அவ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா தானே இந்த பால் வாங்கி தந்தாங்க, தாத்தான்னு புடுங்குறா. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வாங்கி தந்த பால் சொல்றான். அப்படியே சொன்னாவா? வரட்டு, வந்த நம்ம யாசரனே சண்டை போடாம விளையாடுங்க போ. நான் விளையாட போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன். அப்ப போ, போய் ஹால்ல உட்காந்து டிவி பாரு. அங்க அவ உட்காந்து இருக்கா, நான் போக மாட்டேன். சரி, நம்ம ரூம்ல இருக்கலாம், அந்த டிவி போய் பாருப்போம். சரி. அழகி, என்னக்கா? வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. போய் வாங்கிட்டு வந்துடும் வரியா? சரிக்கா. எங்க போய் வாங்க போறோம்? டிமார்ட்டுக்கு போலான்னு பாக்கேன். சேர்த்து மளிகை ஜாமான் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் பத்தியா? சரிக்கா, வரேன். சரி சீக்கிரம் கிளம்பி வா, நானும் பேக் எடுத்துட்டு வரேன். ஆட்டுக்கா.
அம்மா என்னையா அப்பயும் வச்சு தூங்கிட்டே இருக்கேன், சாப்பிடவே இல்லையா? இல்ல இது என்னது கையில? என்னதுமா இது கையில கெட்டலாம் போட்டு வச்சிருக்க? எங்க போய் விழுந்த? வண்டியில போகும்போது கல்லு கிடந்திருக்கு, பார்க்கலாமா, ஸ்லிப் ஆயிட்டு. என்னையா கவனமா வண்டி ஓட்ட வேண்டியதுனா இவ்வளவு பெரிய கெட்டு போட்டு வச்சிருக்க? கையை காட்டு, மறைச்சு வச்சிருக்க. ஏமா எவ்வளவு பெரிய கெட்டு போட்டுருக்க? அம்மாக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல, ஒத்தினி ஹாஸ்பிடலுக்கு வெயிட் பண்ணியா? ஆமாம்மா, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான். உங்களை விட எனக்கு பெரிய என்னல வேலை. ஷோ எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? பெருசா ஒண்ணும் இல்லையாம்மா, கொஞ்சம் சத பரண்டிருக்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற எங்கேயா தடி போட்டுருக்கா? அம்மா அதில் தொடாதீங்கம்மா, வலிக்கு. பைக்ல இருந்து கீழே வந்தா வந்தா அம்மா சொல்ல மாட்டியா? வந்தா ஹோம்வொர்க்ல தூங்கிட்டு கிடக்க. எவ்வளவு அடிபட்டுருக்கு? வா பெரிய ஹாஸ்பிடல் போய் பாத்துட்டு வரலாம். ஏம்மா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டமா, பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். அவங்க என்னத்த பாத்துப்பாங்க? வா ஸ்கேன் கேன் ஏதாவது எடுத்து பாத்துட்டு வரலாம். வா. இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. கையை இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீல, இறக்க கூட முடியல கையை. வா என்ன எதுன்னு போய் பாத்துட்டு வரோம். ஏம்மா அவ்வளோலாம் ஒன்றும் வழி இல்லம்மா, நீங்க தொட்டோன்னா அந்த இடம் காந்திட்டு அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க கையை கீழே இறக்கிட்டாலாம். இல்ல வந்தோடனே யார்கிட்டயே சொல்ல வேண்டாமால? இப்படி வந்து நைஸ் போல படுத்து கிடக்க உனக்கு அறிவு இல்லையா? தோலுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு பாக்க இல்லன்னா உனக்கு இருக்கு. சாப்பிட்டியா டாட்டு? இல்லம்மா, ஆனா ரொம்ப பசிக்கு, சாப்பிட்றதுக்கு தான் முடிச்சேன். இங்கேயே உட்காந்து அம்மா எடுத்துட்டு வரேன். நல்ல வேலை அம்மாவை சமாளிச்சாச்சு. வா சாப்பிடலாம். ஏம்மா வீட்டுக்குள்ள ரொம்ப சிக்கன் பிரியாணி வாசம் அடிச்சிச்சு, நீங்க என்னம்மா இதை தரீங்க எனக்கு? சாய் எனக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா? சிக்கன் பிரியாணி இருக்குது, ஆனா அது உனக்கு கிடையாது, நீ இதை சாப்பிடு. ஏம்மா வெஜ் எப்படிமா எனக்கு பிடிக்கும், எனக்கு வேண்டாம். சிக்கன் பிரியாணி எட்டு வாங்கம்மா. இல்ல கை உடைஞ்சு கெட்டு போட்டுருக்கு, இன்ஜெக்ஷன்லாம் போட்டுருக்குல. இன்னைக்கு ஒரு நாள் நான்வெஜ் திங்க, அதை நாளைக்கு தின்னு. அப்ப வேற ஏதாட்டும் எடுத்துட்டு வாங்க. இது என்னது? இது முருங்கலை கஞ்சி, நல்லா தின்னு, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு வேண்டாம். இப்ப நீ திங்கல குத்தி போட குத்தி வந்தல. சரி தாங்க. ஒரு பைக்ல இருந்து கீழே விழுந்தா தாய் காரிட்ட சொல்லணும். நைஸா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து படுத்திருக்கேனே, அதுக்கு உனக்கு தண்டனை பாரு. இன்னைக்கு ஒரு வாரம் உனக்கு இதான் என்ன? ஏம்மா தூக்கம் வந்துட்டு மாதாம தூங்க வந்தேன். மாடி ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்காள், ஆனா கீழே தானே உட்காந்து என்ன சொல்லிட்டு போன அறிவில்லை உனக்கு? ஏம்மா ஹால்ல நீங்க இல்லம்மா, நான் வரும்போது. நல்ல பதிலுக்கு பதில் பேசு, இதை மத்து தின்னு நீ. தாங்க. அங்கதான் கை ஒடிச்சு போயிருக்க, எப்படி திங்க முடியும்? நானே ஊட்டி விடுறேன். ஒழுங்கா தின்னு, வாய பழக்காம தீர்மானத்துக்கு வந்தால உங்க அப்பா வரட்டு. என்ன பாக்கியம், மருமக ரெண்டு பேரும் வீட்டுல இல்லையா? அடக்கமே இல்லாம இருக்கு. மூத்தவ மாடிக்கு போனா, ரெண்டாவதவ ரூமுக்குள்ள கிடக்கா, அதனால சத்தம் இல்லாம கிடக்குன்னு நினைக்கேன். என்ன குழம்பு உங்க வீட்டுல? இன்னைக்கு என்ன குழம்பு? ஒருத்தி சாம்பார் வச்சா, ஒருத்தி ரசத்தை வச்சா. என்னத்த வாயில வைக்காவல சும்மா தின்னுட்டு உட்காந்துருக்கேன். ஓ மருமக வச்சதை வாயிலே வைக்க முடியல, என் மருமக வச்சதெல்லாம் பார்க்க கூட முடியல. போ அப்படி நல்லா இல்லைன்னா நீனே சாப்பாடு பொங்கிற வேண்டியதானே? ஆமா, இந்த வைக்க கூட நின்று சாப்பாடு பொங்கிட்டாலும் அவ சமைப்பா நின்று, நம்மளுக்கு என்ன? அது எப்படி புஷ்பம், உன் மருமக மட்டும் டெய்லி சமைச்சிடறா, நீ ஒரு நாள் கூட சமைக்க மாட்டேன். அவ நம்ம இல்லைனாதான் சமைப்பா, பார்த்துக்கோ, இருந்தா சமைக்க மாட்டா. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சாப்பாடு பொங்குற இடத்துல வெளியே வந்துடுவேன். வெளியே வந்துட்டு கரெக்டா ஒரு 2-3 மணிக்கு போவேனா, சாப்பாடு ரெடியா இருக்கும் சாப்பிடுவேன். ஆனாலும் புஷ்பம் சரியான விவரம் தான் நீனு. இப்படி இருந்தாதே இவங்க கிட்ட எல்லாம் பழைக்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் 1 மணி ஆகி சாப்பாடு பொங்கவே இல்லை, பார்த்துக்கோ. யான்னு கேட்டா நீங்க வீட்டுல தானே இருக்கிய, நீங்க பொங்குங்கட்டா. அதுல இருந்து இப்ப வெளியே வந்துருவோம்ல. நீ வெளியே போனா எங்க போற யாது போறன்னு எதுவும் கேட்க மாட்டாளா? கேப்பா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம் வச்சிருப்பேன், எதையாட்டு சொல்லிட்டு வந்துருவேன். இன்னைக்கு என்ன காரணம் சொல்லிட்டு வந்திருக்க? இன்னைக்கு உன் வீட்டுல ஒரே சண்டை, உன் மருமகளுக்கு உனக்கு ஒரே சண்டை, மண்டை அடிச்சு உடச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். என்ன சுசிலா கோபப்பட்டுட்டியோ? வேற வழி இல்ல, பார்த்துக்கோ, ஏதாவது ஒரு காரணம் தர வேண்டியிருக்கு. ஏன் சுசிலா செத்து போயிட்டா, அடக்கத்துக்கு வரன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன்? பின்ன நல்லா இருக்கிற குடும்பத்தை கும்மி அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி கோவப்படாத, அப்பெல்லாம் சொல்லல, சும்மா தான் வந்தேன். நீ அப்படிதான் சொல்லிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி புஷ்பா, கோவப்படாத. எத்தே என்ன எங்க கிளம்பிட்ட? எத்தே ஏன் கோவமா இருக்கிய? ஒண்ணு இல்ல, நீ எங்க கிளம்பிட்டா? நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் மளிகை ஜாமான் வாங்க வேண்டியிருக்கேன், அதனால நான் டிமார்ட்க்கு ஷாப்பிங் போறேன். ஷாப்பிங்கா? தனியாவே போற? மளிகை ஜாமான் கொண்டு எப்படி வருவேன்? அழகி வரா? என்னது அழகி வராளா? உன் கூட அவன் எப்படி வர? ஆச்சரியமா இருக்கு. ஏன் தங்கச்சி நான் கூட்டணும் வர மாட்டாளா என்ன? ஏட்டி 2 பேரும் சண்டை போட்டு 4 ஆள்வே, என் மருமக 2 பேரும் என்ன இங்க 2 பேரும் ஒற்றுமையா அழகா கடைக்கு போறாங்களே, ஏன் தங்கச்சின்னு உரிமையால சொல்றா? அதான் டி எனக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அக்கா போமா? வா எத்தே போயிட்டு வரேன். எத்தே பிள்ளைய வீட்டுல தான் விட்டுட்டு போறேன், கவனமா பாத்துக்கோங்கன்னா. டிவி பார்த்துட்டு இருக்கான். சரி அவளோட பிள்ளைங்க அவ ஹால்ல டிவி பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் சண்டை போடாம பத்திரமா பாத்துவாங்க. சரி நீங்க மாதிரி சண்டை இல்லாம போயிட்டு வாங்க. எலியும் பூனையும் சேர்ந்து போகுது, சண்டை போடாம வந்தா சரிதான். நீ தான் இப்ப மாத்திரம் குத்த சொல்லிட்டே இருக்கப்போ. 2 பேரும் எவ்வளவு அழகா ஒற்றுமையா பரவ பாரு. ஆமா ஒற்றுமையா தானே போறாங்க. நீ வரும்போது பாரு, அவங்க வர வரைக்கும் இங்கேயே இரு, எவ்வளவு ஒற்றுமையா வராங்கன்னு பாரு. ஏன் டி பூனையும் எலியும் கூட ஒற்றுமையானாலும் அவளாம் தர, இவங்க 2 பேரும் அவிய மாட்டாங்க. அப்படியா? ஆமா வரும்போது 2 எப்படி வருதுன்னு பாரு.